அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று ஜனவரி மாதம் 12ஆம் தேதி, அதாவது மார்கழி மாதம் 28ஆம் தேதி, ஞாயிற்றுக்கிழமை, சதுர்த்தசி திதி, மிருகசீரிஷ நட்சத்திரம் 11:24 வரை, அதற்கு மேல் திருவாதிரை நட்சத்திரம். சந்திராஷ்டமம் விருச்சிக ராசி. இன்று ராகு காலம் சாயங்காலம் 4:30 6 வரை, யமகண்டம் மத்தியானம் 12 1:30 வரை, நல்ல நேரம் காலையில் 7:30 8:30 வரை, மத்தியானம் 10:00 11:30 வரை, சாயங்காலம் 3:00 4:30 வரை. நீங்கள் அணிய வேண்டிய உடையின் நிறம் பிங்க் அல்லது மெரூன், சற்று போடக்கூடிய கலர்களோட சற்று பிங்க் அல்லது மெரூன். தவிர்க்க வேண்டியது ப்ளூ அல்லது பிளாக். சாப்பிடக்கூடியது துவரம்பருப்பு, அதாவது சாம்பார் அல்லது டால் போன்றவற்றை சாப்பிட்டு கொள்ளலாம். இப்போது நம்ம அந்த ஜோதிட பாடத்தில் ரோஹிணி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களோட கேரக்டர்களை பற்றி பார்த்தோம் இல்லையா? அந்த 4ஆம் பாதத்தில் முற்பாதியில், அதாவது ஒரு பாதம் கிட்டத்தட்ட 6 மணி நேரம். இப்போ கடைசி 6 மணி நேரம் 4ஆம் பாதம்னு சொல்லுவாங்க ரோஹிணி நட்சத்திரத்தில். அந்த ரோஹிணி நட்சத்திரம் 4ஆம் பாதத்துலேயும் முற்பாதி, அதாவது ஃபஸ்ட்டு ஒரு 3 மணி நேரத்துக்குள்ளே பிறந்தவங்களுக்கு திரவம், அதாவது லிக்யூட், கடல் வளம், ஜோதிடம், தூது போகிறது, போக்குவரத்து துறை, டிரான்ஸ்போர்ட்டிங்கு, மீடியேட்டர், அதாவது தரகுன்னு சொல்லுவாங்க, ஜவுளி போன்றவைகளாலும், அந்த 4ஆம் பாதத்திலேயே பிற்பாதியில் பிறந்தவர்கள் பிணி நீக்கும் மருந்து, நோய் தீர்க்கும் மருந்துகள், மெடிசன்ஸு, அடுத்தால கட்டுமான பொருள், அது சிமெண்ட்டு அல்லது ஜல்லி, இரும்பு, மணல், அந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள், பேப்பர், அதாவது காகிதம், கவர்மெண்ட் உத்தியோகம் போன்ற வகைகளால் ஆதாயம் பெறுபவர்களாக இருப்பார்கள். இப்போது நம்ம ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். அந்த நிகழ்ச்சி பயன்படுமாயின், உபயோகப்படுமாயின், உதவிகரமாக இருக்குமாயின் அதை சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். இந்த ராசி பலன் நிகழ்ச்சி தற்கால கிரகமை பற்றி இன்றைக்கு அதை இப்போதைக்கு உள்ள பலன்களை பற்றி நம்ம பார்க்குறோம். இதே ஜாதகத்தை விரிவாக பார்க்கணும். நம்மளை எதிர்காலம் எப்படி இருக்கும், எதிர்காலம் நன்றாக இருக்க என்ன செய்ய வேண்டும், எந்த துறையில் போகலாம், எந்த மாதிரி குழந்தை பிறக்கும், எப்போ கல்யாணம் நடக்கும் என்பதை பற்றி விரிவாக அலசி ஆராய வேண்டுமென்றால் 9740846466 இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணிட்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் ஜாதகத்தை பற்றி விரிவான பலன்களை கூறுகிறேன். இப்பொழுது நம்ம ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். முதலில் மேசராசி. தொழிலில் நன்மை கிடைக்கிறது, பொருள் சேர்க்கை உண்டாகிறது, மேலதிகாரிகளின் முழு ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கிறது, நண்பர்களும் தக்க சமயத்தில் உதவி செய்கிறார்கள், பணப்பழக்க வழக்கங்கள் நன்றாக இருக்கிறது. அதனால் பதவி உயர்வு, கண்டிப்பாக பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு கிடைக்கின்றது. அப்போ இன்றைய பொழுது ஓரளவு நல்ல பொழுதாகவே கழிகின்றது. அடுத்து ரிஷபராசி. செலவுகள் வந்து கொண்டே இருந்தாலும் பணத்தட்டுப்பாடுங்கிறது கம்மியாகிறது, வரவேண்டிய பணம் சேர்கிறது, தொழில் உள்ள பிரச்சனைகள் நீங்க முன்னேற்றம் தெரிய ஆரம்பிக்கின்றது. வீண் அலைச்சல் இருந்தாலும் மனசில் ஒரு நிம்மதி, இப்போ உடனே சக்ஸஸ் ஆகட்டாலும் சக்ஸஸ் ஆகத்தோடான அறிகுறி தெரிவதனால் மனதிற்குள் ஒரு நிம்மதி பிறக்கின்றது. அடுத்தால பெரியோர்கள், ஒரு முக்கியமான பெரியவங்களோட சந்திப்பு நிகழ்கிறது, வெளியூர் பயணங்களால் ஓரளவு நன்மையே உண்டாகின்றது. அடுத்து மிதுன ராசி. அதே மாதிரி மிதுன ராசிக்காரங்களுக்கு காலதாமதம் அது தான் தவிர்க்க முடியவில்லை. அது உங்களுக்கு வீண் கவலையை அளிக்கிறது. எந்த காரியத்தை எடுத்தால் கூட தடங்களாக தாமதமாகவே நடப்பதனால் வீண் கவலை மனதில் உண்டாகிறது. கணவன் மனைவி உறவு பற்றி அவ்வளவு சிறப்பாக கூறுவதற்கில்லை. வெளியே நல்லபடியாக இருந்தால் கூட உள்ளுக்குள்ளே மனத்தாங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது. குடும்பத்தில் ஒருவருக்கு உடல்நலம்
பாதிப்பும் உண்டாகிறது. தொழிலில் அல்லது வீடு மாற்றம் நிகழ்கிறது. அது நல்ல மாற்றமே. பிரயாணங்களினால் பெரிய அளவு லாபம் என்பது இல்லை. அடுத்து கடகராசி. தொழிலில் இடையூறுகள் வந்த வண்ணமே இருக்கின்றன. குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வழிபட்டு வாருங்கள். நண்பர்களால் தொல்லையும் உறவினர்களுடன் மனத்தாங்களும் மனசை பாதிப்படைய செய்கின்றது. ஆனாலும் மனைவி மக்களால் மகிழ்ச்சியே உண்டாகின்றது. அடுத்து சிம்மராசி. வெளியூர் பிரயாணங்கள் அடிக்கடி ஏற்படுகின்றன. ஆனால் பயன்தான் பூஜ்ஜியம். எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாமே கொஞ்சம் தாமதமாகிக் கொண்டே செல்கின்றன. வயிறு சம்பந்தமான நோய்கள் தலைதூக்குகின்றன. கெட்ட நடத்தையுள்ள பெண்கள் உங்களுடன் பழக வாய்ப்புள்ளது. எச்சரிக்கை தேவை. அடுத்து கன்னிராசி. செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கின்றது. எதிர்பாராத வகையில், எதிர்பார்க்கிற வகையில் இல்லை, எதிர்பாராத வகையில் தனலாபம் உண்டாகின்றது. ஸ்பெகுலேஷன் ட்ரேடிங் மூலம் ஓரளவு லாபமே வருகின்றது. திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் பேச்சு நடத்தி திருமணம் முடிவாகிறது. குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள் நடைபெறுகின்றன. அடுத்து துளாராசி. லாட்ரி, சூதாட்டம் முதலியவை நஷ்டத்திலேயே முடிகிறது. நண்பர்கள் உறவினர்கள் ஆகியோருடன் மாறுபட்ட மனப்பாங்கை எதிர்நோக்க வேண்டியுள்ளது. குடும்பத்தில் சில சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடக்க வேண்டி இருக்கிறது. அதனால் நீங்கள் அதிலேயே மும்முரமாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள். மனைவி உதவிகரமாகவும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடியவராகவும் இருக்கின்றார். உங்களுக்கு தகுந்த ஆலோசனையை சொல்லுவராகவும் இருக்கின்றார். அடுத்து விருச்சிக ராசி. தொழிலில் நஷ்டமும் வீண் செலவுகளும் பணத்தட்டுப்பாட்டை ஏற்படுத்துகின்றன. மனச்சோர்வுக்கு இடம் தர வேண்டாம். நல்லதும் கெட்டதுமான சம்பவங்கள் தான் நடக்கின்றன. அது விரைவில் எல்லாமே நன்மையாக மாறும். கணவன் மனைவி உறவு மட்டும் நல்ல விதமாகவே செல்கின்றது. அடுத்து தனுசு ராசி. குடும்பத்தில் ரொம்ப சந்தோஷமான சூழ்நிலையே நிலவுகின்றது. உறவினர்களும் சுமூகமாகவே அவர்களுடைய உறவு சுமூகமாகவே செல்கின்றது. நண்பர்கள் உதவ முன்வருகின்றார்கள். தொழிலில் மாற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளது. அதே மாதிரி உயர்கல்வி அதாவது ஹையர் எஜுகேஷன் சம்பந்தப்பட்டவர்களுக்கு நல்ல வாய்ப்பு உண்டாகிறது. ஆரோக்கியம் அபிவிருத்தி அடைகிறது. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சிகரமாகவே இருக்கின்றது. அடுத்து மகர ராசி. துன்பங்கள் சிறிது சிறிதாக குறைய ஆரம்பிக்கின்றன. மனக்கவலைகள் அகலுகின்றன. வீண் செலவுகள் வீணலைச்சல்கள் மாத்திரம் குறையவில்லை. குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சி நடைபெறுவதில் இருந்த தடங்களும் விலகுகின்றது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் முடிவாகிறது. ஸ்பெகுலேஷனில் ஓரளவு லாபம் வருகின்றது. அடுத்து கும்பராசி. உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். பணத்தட்டுப்பாடு கொஞ்சம் ஜாஸ்தியாகிட்டு தான் போகுது. நண்பர்களுடன் விரோத போக்கே நிலவுகிறது. நண்பர்களோட ஃப்ரெண்ட்ஷிப் கொஞ்சம் பிரச்சனையில் இருக்கிறது. பிரயாணங்கள் அவ்வளவு நல்ல பலனை தரவில்லை. கணவன் மனைவி உறவு மாத்திரம் நன்றாகவே செல்கின்றது. அடுத்து மீனராசி. தொழிலில் முழு கவனத்தையும் செலுத்தி கூடுமானவரை பொறுமையுடன் நடக்க எல்லாமே நன்றாகவே நடக்கும், நன்மையாகவே நடக்கும். ஆரம்பிக்கும் அந்த புதிய தொழில் தேடல் அல்லது வீடு மாற்றம் அல்லது புதிய எக்ஸ்ட்ராவாக ஒரு தொழில் தொடங்குவது எல்லாமே நன்மையாகவே நடக்கப் போகிறது. உடல்நலத்தை பேணி காத்துக்கொள்ளுங்கள். அதில் மாத்திரம் அந்த எக்ஸசைஸ் பண்ணுறது, வாக்கிங் ஜாக்கிங் போகிறதா இருந்தால் அதை விட வேண்டாம். தொடர்ந்து விடாமல் செய்து வாருங்கள். ஸ்பெகுலேஷன் ட்ரேடிங் ஆகியவை நல்ல பலனையே தருகிறது. நண்பர்கள் உதவியாக இருக்கின்றனர். கணவன் மனைவி உறவு கூட நன்றாகவே செல்கின்றது. நண்பர்களே, இந்த ராசிபலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் பால்.